Morning students. Today we are going to see a chapter 3 Introduction to Database Management System. So database management system la enna learning objectives irukku appdi nama paakrom. So to understand database concepts, components and its functions. So to know about relational model of data, to understand query languages for databases, enabled to write SQL commands and query processing, to enhance the programming skills and techniques using MySQL. So இதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். DBMS stands for database management system. So let us break down the words what they really mean. A database is a place where we store, retrieve and manage data. So what's a data then? ஸோ இப்போ டிபிஎம்எஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. இது மேக்ஸிமம் 1 மார்க்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிற கொஷின். ஸோ இதோடைய ஃபுல் ஃபார்ம் கரெக்ட் ஸ்பெல்லிங்கில் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்பெல்லிங்ஸை தான் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ டிபிஎம்எஸ் அப்படின்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இப்போ இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பிரேக் பண்ணி பாருங்கள். அந்த வேர்டை பிரேக் பண்ணும்போது ஸோ அது என்ன மீனிங் தருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டாபேஸ் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க, வேர் வி ஸ்டோர் த டேட்டா. ஓகேங்களா? ஸோ நம்ம டேட்டாஸை எந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லையா, அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை எடுத்து நம்ம ரீட்ரைவ் பண்ணலாம், இல்லை மேனேஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸை தான் நம்ம டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம டேட்டாஸ் எல்லாம் எங்கே ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த பிளேஸை தான் நம்ம வந்து டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர், ஒரு சாஃப்ட்வேரில் தானே நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதுதான் வந்து டேட்டாபேஸ். ஸோ வாட்ஸ் ஏ டேட்டா தென்? ஸோ டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் லைக் யுவர் நேம், your favorite color, etc. to complex data like astronomical data that scientists handle, everything comes under database. இப்போ இதில் மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ நம்மளுடைய நேம், நம்மளுடைய ஃபேவரட் கலர், ஸோ இதெல்லாம் வந்து டேட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி சயின்டிஸ்ட் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும் இதில். இப்போ சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸோ நிறைய அஸ்ட்ரானமிக்கல் டேட்டாஸ் நிறையா யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். ஸோ நிறைய காம்ப்ளெக்ஸ் டேட்டாஸ் எல்லாமே நம்ம இதில் டேட்டா பேஸ்க்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி அதை எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, the management system refers to a set of programs to manage the data we have with various actions like storing, retrieving, filtering, etc. ஸோ இப்போ மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய குரூப் ஆஃப் அதை செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த டேட்டாஸ் எல்லாமே என்ன பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணுறோம், ரீட்ரைவ் பண்ணுறோம், ஃபில்டர் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம மேனேஜ் பண்ணுறோம். Some of the popular database management system is MySQL, Oracle, etc. Giving protection to data, user-friendly for users, etc. are some of the notable features of good DBMS. ஸோ இப்போ நம்ம வந்து பாப்புலராக யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MySQL அண்ட் Oracle. உங்களுக்கு MySQL அண்ட் Oracle கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறையா டேட்டாபேஸஸ் இருக்குது. இருந்தாலும் ஃபெமிலியராக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது MySQL. ஓகே, ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ப்ரொடெக்ஷன், நம்மளோட டேட்டாஸ் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ எந்த மிஸ்டேக்ஸும் அதில் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த டிபிஎம்எஸ்ஸை வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா ஆர்கனைசேஷனும் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு டிபிஎம்எஸ். ஸோ டிபிஎம்எஸ் உடைய இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். டெஃபினேஷன்: ஏ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஃபார் கிரியேட்டிங். ஸோ இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன். டிபிஎம்எஸ் உடைய டெஃபினேஷன் கேட்பாங்க. ஸோ அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. இட்ஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஃபார் கிரியேட்டிங் அண்ட் மேனேஜிங் டேட்டாபேசஸ். The DBMS provides users and programmers with a systematic way to create, retrieve, update and மேனேஜ் டேட்டா. ஸோ டிபிஎம்எஸில் பார்த்தீங்கன்னா ஸோ யூசர்ஸ் அண்ட் ப்ரோக்ராமர்ஸ் வந்து நம்ம டேட்டாஸை வந்து ஸோ நியூவாக வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கோ, இல்லை ஏற்கனவே ஸ்டோர் பண்ண டேட்டாஸ் எல்லாமே எடுத்து அப்டேட் பண்ணுறதுக்கோ, இல்லை ரீட்ரைவ் பண்ணுறதுக்கோ, இல்லை அந்த டேட்டாஸை வேறு ஏதாவது மேனிப்புலேஷன் ஒர்க்ஸ் ஏதாவது பண்ணுறதுக்கோ, ஸோ எல்லாத்துக்குமே இதை அலோவ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து இதோடைய மெயின் ஃபீச்சர். வாட் டைப் ஆஃப் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் ஏ டேட்டாபேஸ்? என்ன மாதிரியான டேட்டாஸ் எல்லாமே இல்லை ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். In a database, we would be grouping only related data together and storing them under one group name called table. This helps in identifying which data is stored where and under what name. இப்போ டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா
நம்ம கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே டேபிள் ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது அந்த டேட்டாஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று எப்படி இருக்கணும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்போடு இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரிலேட்டடாக இருக்கும்போது அந்த டேட்டாஸ் எல்லாமே நான் ஒரு டேபிளாக நம்ம நேம் கொடுத்து அதை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஒரே டேபிளுக்கு கீழே நாம் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அப்போ டேட்டா பேஸ்க்கு நம்ம ஒரு நேம் கொடுத்து தான் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் evaluation of DBMS. The concept of storing the data started before 40 years in various formats. In earlier days, they have used punched card technology to store the data. Then files were used. The file systems were known as predecessor of database system. Various access methods in file system were indexed, random and sequential access. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஃபோர் 40 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு பஞ்ச்டு கார்டு டெக்னாலஜி அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம்ல. ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டரில் பார்த்துருக்கோம் பஞ்ச்டு கார்டில் எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி ஃபைல் மெத்தட் வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது தான் ஃபைல் சிஸ்டம் மெத்தட். அதாவது இந்த டேட்டாபேஸ் சிஸ்டத்தில் ஃபைல் சிஸ்டம் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி டேட்டாஸ் எல்லாமே வந்து சீக்வென்ஷியல் அக்சஸாக வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தாங்க. த ஃபைல் சிஸ்டம் ஹேட் மோர் லிமிட்டேஷன்ஸ். ஓகேவா. ஸோ லைக் டேட்டா டியூப்ளிகேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டாஸை வந்து ஃபைல் சிஸ்டம் மெத்தடில் எப்படிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணாங்க அப்படின்றதான் ஸோ நம்ம பார்க்க போகிறோம். டேட்டா டூப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். Same data is used by multiple resources for processing, thus created multiple copies of same data resting the spaces. ஸோ இப்போ டேட்டா டூப்ளிகேஷன் அப்படின்னா என்ன பாருங்கள். சேம் டேட்டாவே வந்து மல்டிபிள் ரிசோர்ஸ்க்காக, அதாவது நிறைய ஒர்க்குக்காக என்ன பண்ணுவோம். ஸோ ரிப்பீட்டடாக நம்ம அதே டேட்டாவே எடுப்போம். அப்போ அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிபிள் காப்பி எடுத்துக்கலாம் அந்த டேட்டாவை. ஸோ மல்டிபிள் டைம் காப்பீஸ் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு மெமரி ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் ஹை மெயின்டெனன்ஸ். Access control and verifying data consistency needs a high maintenance cost. ஸோ ஹை மெயின்டெனன்ஸ் அப்படின்னும்போது ஸோ நிறைய இந்த மாதிரி டேட்டாஸை நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ அதோடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா ஸோ டேட்டா கன்சிஸ்டன்சி வந்து தேவைப்படும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம வந்து அதை அந்த டேட்டா கன்சிஸ்டன்சிக்காக ஸோ அதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹை காஸ்ட், நிறைய காஸ்ட் வந்து செலவாகும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி. லெஸ் செக்யூரிட்டி ப்ரொவைடட் டு த டேட்டா. ஸோ நம்மளுடைய டேட்டாஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு சேஃப்டி இருந்தால் தான் நம்மளால் அந்த டேட்டாஸ் எல்லாமே ஸோ யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் லெஸ் செக்யூரிட்டியும் அதுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ் பிகேம் பாப்புலர் டு ஓவர் கம் த அபவ் லிமிடேஷன்ஸ் ஆஃப் த ஃபைல் சிஸ்டம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டிபிஎம்எஸ் கான்செப்ட்ஸ். ஸோ டிபிஎம்எஸ் கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். There exist a few standards that are applicable to all forms of database management systems like relational database management system and object database management system. So RDBMS அப்படின்னா relational database management system, ODBMS என்றது object database management system. All DBMS occurs to the following two basic concepts. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமே 2 மெத்தடில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2 பேசிக் கான்செப்ட் மெத்தடில் தான் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏசிஐடி ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏசிஐடினா என்ன. ஸோ அது ஃபுல் ஃபார்ம். ஆல் டிபிஎம்எஸ் adheres to the following 2 basic concepts. ஏசிஐடி ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஏசிஐடி அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். The acronym stands for atomicity, consistency, isolation and durability. ஸோ இது அது ஃபுல் ஃபார்ம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ atomicity follows the thumb rule, all or nothing, while updating the data in a database for the user performing the update operation. ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த atomicity அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு ரூல் வந்து ஃபாலோ பண்ணுது. அந்த ரூல் நேம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல் ஆர் நத்திங். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேட்டாஸை வந்து அப்டேஷன் பண்ணும்போது ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுது. ஸோ அப்டேட் பண்ணக்கூடிய இந்த பெர்ஃபார்மிங்கான ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல் ஆர் நத்திங். ஸோ இந்த மெத்தடை தான் அது ஃபாலோ பண்ணுது. இதான் வந்து atomicity அப்படின்னு சொல்லுவோம். திஸ் அப்டேட் ஆப்ரேஷன் இஸ் கால்ட் அஸ் டிரான்சாக்ஷன் அண்ட் இட் எய்தர் கமிட்ஸ் ஆர் அபோர்ட்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய ஆப்ரேஷனை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்சாக்ஷன். ஸோ இட் எய்தர் கமிட்ஸ் அப்படின்னா ஆல் ஆர் நத்திங் அப்படின்னா ஒன்று சக்ஸஸ்ஃபுல் அப்டேட்டிங்காக இருக்கும், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய அப்டேட் வந்து ஃபெயிலியராக இருக்கும் அப்படின்றாங்க. இந்த மெத்தடை தான் வந்து டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்.
Consistency ensures that the changes in data value to be constant and any given instance. This property helps in the successful transaction. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா கன்சிஸ்டன்சி ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ டேட்டா கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் ஸோ அதுக்கு வந்து நிறைய நம்ம டேட்டாஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இல்லைனா வேறு யாராவது வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டேட்டா கன்சிஸ்டி வேணும்னா நிறையா காஸ்ட் வேணும், அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஓகே, ஸோ நம்ம டேட்டா கன்சிஸ்டன்சி இருக்கிறதால ஸோ நம்மளுடைய டேட்டாஸ்க்கு எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் நடக்காது. ஓகே, ஸோ அப்போ டிரான்சாக்ஷன் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நெக்ஸ்ட் ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டி இஸ் நீடட் டியூரிங் கன்கரண்ட் டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம டேட்டாஸ் வந்து ஐசோலேட் பண்ணும்போது ஸோ அதோடைய இது எல்லாமே பார்த்திங்கன்னா கன்கரண்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். When multiple users do the transactions by accessing same object at the same time, the transaction is known as concurrent transaction. ஸோ கன்கரண்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ ஒரு சேம் பர்டிகுலர் டேட்டாவை மல்டிபிள் யூசர்ஸ் வந்து அட் த சேம் டைம் வந்து அக்சஸ் பண்ணும்போது நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை தான் கன்கரண்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, டு ப்ரிவென்ட் த கான்ஃப்ளிக்ட் இன் டேட்டாபேஸ் அப்டேட் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஐசோலேட்டட் ஃப்ரம் அதர் யூசர் அண்ட் சீரியலைஸ்டு. திஸ் இஸ் ஆல்சோ known as a degree of consistency. Durability is defined as the system ability to recover all committed transactions during the failure of storage or system. ஸோ டியூரபிலிட்டி அப்படின்றது என்னன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து சப்போஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு கிடைக்கும்போது ஸோ அதை வந்து ரெக்கவர் பண்ணுற மெத்தடை தான் வந்து நம்ம டியூரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம்.